அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, ஈரான் மீது அமெரிக்கா நடத்தின தாக்குதல் ஈரானை மிகப்பெரியதொரு ஹீரோவாக ஆக்கிவிட்டது. ஏனென்று சொன்னால் அந்த தாக்குதல் புண்ணியமில்லாமல் போய்விட்டது. அடுத்து பல ஆய்வுகள் இந்த தாக்குதலை பற்றியும் அதனுடைய பின்விளைவுகளை பற்றியும் வெளியே வந்திருக்கின்றன. அதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு தருகிறேன். முதலில் ஒரு பார்வை என்னவென்று சொன்னால், அணு ஆயுதத்தை முழுமையாக பெற்றுவிட்ட இரண்டு நாடுகள். ஒரு நாடு அமெரிக்கா அணு ஆயுதத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்த நாடு. இன்னொரு பக்கம் அணு ஆயுதத்தை பெட்டி பெட்டியாக வைத்திருக்கின்ற இஸ்ரேல். ரெண்டும் சேர்ந்து அணு ஆயுதம் இல்லாத, அணு ஆயுதத்துக்கு போக மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டை தாக்கி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல் புண்ணியம் இல்லாமல் போனதால் பல நாடுகள் இனி அணு ஆயுதத்தை நோக்கி போகும். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவில் கிழிக்க முடிஞ்சது எதுவும் இல்லை. அமெரிக்காவுக்கு பயந்தோ ஐக்கிய நாடுகளுக்கு பயந்தோ நாம் நிச்சயமாக நம்மளுடைய அணு ஆயுத சோதனைகளை நிறுத்த வேண்டாம். இனி நான் ப்ரோலிபரேஷன் ட்ரீட்டி, அதாவது இதுவரைக்கும் அணு ஆயுதத்தை பெற்ற நாடுகளை தவிர புதிதாக எந்த நாடும் அணு ஆயுத சோதனையை செய்யக்கூடாது என்ற அந்த ஒப்பந்தத்தை தூக்கி வெளியே போட்டு விடுவார்கள். இன்னும் பல நாடுகள் அணு ஆயுதத்தை பெறக்கூடிய நிலைக்கு போய்விடும். Many more states will go nuclear because of US attack. அமெரிக்காவினுடைய தாக்குதல் பொய்த்து போய்விட்டதால் இன்னும் அதிகமான நாடுகள் அணு ஆயுதத்தை பெறுவதற்கு முன்னேறி செல்லும். அடுத்தது, US attack more or less guarantees Iran will be a nuclear arsenal within decades. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு 10 ஆண்டுகளுக்குள் ஈரான் அணு ஆயுதங்களை குவித்து வைத்திருக்கிற ஒரு நாடாக மாறிவிடும். எவ்வளோ பெரிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அதில் இருக்குங்கிறத தெரியாமல் காங்கிரஸ் அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கும் போகாமல் நேரடியாக நத்தியான்கோவினுடைய மிரட்டலுக்கு பயந்து ட்ரம்ப் அமெரிக்காவை அழிக்க முற்பட்டு விட்டார். இப்போ ஈரான் எப்படியெல்லாம் தாக்கும்? 40,000 அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள தளங்களில் இருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதை எப்படி தாக்கலான்னு சொல்லனா, ஈரானியன் மிசில்ஸ் தேவையில்லை, அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்லை. ஈரானியன் மிசில்ஸ் எலோன் தேவைப்பட்ட தாக்கலாம். பட் ட்ரோன்ஸ் அண்ட் வெப்பனரி, சாதாரண ட்ரோன்ஸும் மற்ற ஆயுதங்களை கொண்டும் தாக்கி விடலாம். இனி ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்னவென்று சொன்னால், பல ப்ராக்சிஸ். நான் சொன்ன பாருங்க, 2003 ஈராக்குக்குள்ளால் போன போது அதை அடித்து விரட்டினாங்க. 9 வருஷத்துக்கு பிறகு 2011க்கு பிறகு ஈரானுடைய ஐடியாலஜி, இஸ்லாத்தை முன்வைத்து போராடக்கூடிய குழுக்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ் முழுவதும் இருக்கு. அவங்க ஈரானுடைய உத்தரவுக்கு காத்திருக்காமல் அமெரிக்க தளங்களை அடிப்பார்கள். முடியாமல் சிரியா விட்டு ஓடினா, முடியாமல் ஈராக்கை விட்டு ஓடினா, இப்போ அந்த ப்ராக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய உருவாக்கத்தில் வந்த அமைப்புகள் தாக்கும். அடுத்தது, ஈராக்கில் இருக்கக்கூடிய மிலிஷியாஸ், அது ஈரானுடைய சொந்தப்படை மாதிரி, அவங்க உடனேயே தாக்குவார்கள். அடுத்து, ஒரு பர்சியன் கல்ஃபில் பாரசீக வளைகுடாவில் அமெரிக்கானுடைய மிகப்பெரிய ஃப்ளீட் ஒன்று இருக்குது. அதை ஈரான் ஈஸியாக அடிக்க முடியும். இல்லைன்னா ஹவுத்திஸு கையில் கொடுத்தா 2 பிளந்தே கொடுத்துருவாங்க. அது இட் வில் இம்பேக்ட் குளோபல் எக்கானமி. அது எண்ணெய் வர்த்தகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் உலகில் விலைவாசிகள் அதிகமாகும். அடுத்து, இவ்வளவு வசதியும் இருக்கும்போது ஈரான் தாக்காமல் இருக்குமா என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று அந்த ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இது அல்லாமல் நான் ஏற்கனவே உங்களிடத்தில் ஒன்றை சொல்லியிருக்கேன். ஹர்முஸ் பகுதியில் அமெரிக்க கப்பல்களையும் இஸ்ரேல் கப்பல்களையும் இனி வழிமறைக்கும். ஹூத்திஸ் அமெரிக்க கப்பல்களை தாக்குவார்கள். மொத்தத்தில் ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன் என்று ட்ரம்ப்பும்
நத்தியானுவும் பேசிக்கொள்வார்கள். இணைந்திருங்கள். என்ன நடக்குது இன்ஷா அல்லாஹ் என்பதை சொல்லுகிறோம். வாய்ப்பு தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.